இன்னைக்கு வீடியோவில் பாவக்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. காஞ்சி தனம் வீடியோவில் இது மாதிரி ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இது மாதிரி எடுத்துடுங்க. இது மாதிரி எடுக்கும்போது பாவக்காய் ரொம்ப கசப்பு இருக்காது, கசப்பு தன்மை குறையும். அதனால தான் இதெல்லாம் எடுக்கிறோம். நம்ம குழம்பு பண்ணும்போது அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பப்பட்ட எடுத்துட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் ஃப்ரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இங்கே மொத்தத்தையும் எடுத்துட்டேன். இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸாக. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஈஸாக. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கி வரும். இந்த மாதிரி நிதானமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மொத்தத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் ஃப்ரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு வாரத்தில் 2 நாள் 3 நாள் பாவக்காய் ஃப்ரை சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் குறைஞ்சி வரும். கசப்பு தன்மை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி நான் செய்யும்போது ஃப்ரை பண்ணும்போது கசப்பு குறைஞ்சிடும். பாருங்கள், மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி மொத்தத்தையும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு குண்டால் தண்ணி எடுத்துட்டு 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டேன். இந்த கட் பண்ணி வச்ச பாவக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் அப்படியே அந்த உப்பு தண்ணியில் ஊறி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் அடித்து நான் இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். பாவக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தத்தையும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, தண்ணி எந்த கலரில் வந்திருக்கு. இந்த தண்ணியில் கசப்பு தன்மை இருக்கும். இதை நம்ம சிங்கில் கொட்டிடலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். பாவக்காய் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மொத்தத்தையும் நல்லா பொரிய விடுவோம் பொன்னிறமாக. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பாவக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்த பாவக்காயும் நான் அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஃப்ரை பண்ணலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க.
ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு மாற்றி மாற்றி கலரிக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா மூடி போட்டு மூடி திறந்து நிதானமாக கலரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அப்பப்போ இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. பாருங்க, இதுலேயே தண்ணி எப்படி வருது. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலரிக்கலாம். இது மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறு நல்லா வதங்கி வரும் பாவக்காய். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கும் சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். பாருங்கள், வதங்கி வருது, நல்லா தண்ணி விடுது அப்படியே பாவக்காயிலே.